ஹாய் கைஸ், ஹேஷ்டாக் இன்டீரியர்ஸ் கோயம்புத்தூர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தாண்டி பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் கடப்பாக்கம்னு ஒரு ஏரியாவில் வந்து நம்ம ஒரு பீச் ஹவுஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட ஹால். இங்கே வந்து நம்ம டிவி யூனிட் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஸ்பேசஸ் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே இருக்கிற ஸ்பேஸில் வந்து நம்ம ஒரு மூவபிள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மூவபிள் டேபிள் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக இது பார்த்தீங்கன்னா வீல் பண்ணி நம்ம எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இது கரெக்டாக நம்ம இந்த கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணியிருக்கோம். மேலே ஸ்லைடிங் நம்ம செட்டப் பாக்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வைக்கிறக்காக மேலே ஸ்லைடிங் கிளாஸஸ், கீழே வந்து நம்ம நார்மல் டோர் கொடுத்து சென்டரில் ரேக் டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா யூபிவிசி சூப்பர் ஹெவியில் பிளைன் ஒயிட் வித் டர்கேஷ் ப்ளூ இந்த கலரில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட கிச்சன். ஓகேங்களா. பூஜா யூனிட்லேருந்து போய்க்கலாம். கிச்சனில் தான் பூஜா யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி நம்ம கடப்பாக்கள் போட்டுட்டாங்க. நம்ம வெறும் அவுட்டரில் மட்டும் டோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். டாப் வந்து ஹைட்ராலிக் டோர்ஸ் கொடுத்துருக்கோம் வித் சாஃப்ட் க்ளோஸோட. இந்த டோர் வந்து சாஃப்ட் க்ளோஸில் வந்துருங்க உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு ஸ்பேஸ் மட்டும் அவங்க பூஜாக்கு யூஸ் பண்ணுறதுனால உள்ளே வந்து நம்ம லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பூஜாங்கிறனால மைல் ஹேண்டில் தென் பெல்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா படையல் போடுறதுக்காக ஒரு ட்ராயர், பூஜா டைம்ஸ்லாம் படையல்ஸ் போடுறதுக்காக இந்த ட்ராயர் யூஸ் பண்ணுவாங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்பேஸ் தான். அதுக்கு வந்து நம்ம பூஜா திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்காக நம்ம நார்மல் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் ரூம்னு தனியாக கிடையாது. ஸோ கிச்சன்லேயே ஒரு ஸ்பேஸை நம்ம எடுத்து ஒரு ஃபோல்டிங் டேபிள் பண்ணியிருக்கோம் பெருசாக. இந்த ரெண்டு பக்கம் ஒரு 2 சேர், இந்த பக்கம் ஒரு சேர் போட்டு 4 பேர் உட்காந்து டைன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபோல்டிங் டேபிள் நம்ம பண்ணி தந்திருக்கோம் இந்த கிச்சனில். அப்படியே வந்தீங்கன்னா எல் டைப்பில் வால் பாக்ஸ், கம்ப்ளீட்டாக வால் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வால் பாக்ஸில் என்ன ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹைலைட்ஸ்லேருந்து போய்க்கலாம். இது ஒரு நார்மல் வால் பாக்ஸ் தான். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி உள்ளே வச்சுட்டு கீழே வந்து ஓப்பன் கொடுத்துருக்கோம். ட்ரைன் பண்ணிக்கலாம், அப்படியே ட்ரைன் ஆகிக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒரு நம்ம கிளைண்ட் ரிக்குவயர்மெண்ட் இருந்தனால நம்ம இந்த இடத்துக்கு பண்ணி தந்திருக்கோம். இது எல்லாமே கம்ப்ளீட் 304 SS வித் எப்கோ பிராண்டடோட வந்துருங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஹீல் எல்லா வீடியோலையும் மாதிரி தான், எல்லா வீடுமே ஒரே மாதிரி தான் பண்ணுவோம். ஃபுல் எஸ்எஸ்ல தான் வந்துருங்க. இது ஃபுல்லாக நம்ம கிளைண்ட் கிளாஸ் டோர் கேட்டனால கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல டோர் போட முடியாதுங்கிறனால ஸ்லைடிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே ஆஸ் யூஷுவல் எல்லாமே நார்மலான பாக்ஸஸ் தான். ஸ்லைடிங் அண்டு சாஃப்ட் க்ளோஸோட ஹைட்ராலிக் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். டோர்ஸ் அப்படியே நம்ம கிச்சன் பாட்டம் செமி மாடலர் கிச்சன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. விக்கர் பேஸ்கெட், இது பார்த்தீங்கன்னா விக்கர் பேஸ்கெட்டு ஒரு பிளைன் பேஸ்கெட் வித் சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸோட பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் வந்து இந்த இடத்துல ரேக்ஸ் கேட்டனால நம்ம வெறும் ரேக்ஸ் மட்டும் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல சேம் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் ஹீல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கார்னரும் அதே மாதிரி வெறும் ரேக்ஸோட டிவைட் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே ஆயில் புல் அவுட், எல்லா பேஸ்கெட்டுமே சாஃப்ட் க்ளோஸோட பண்ணியிருக்கோம். கட்லரி, பிளைன் பேஸ்கெட், இங்கே ஒரு பிளேட் வைக்கிற பேஸ்கெட். இங்கே கார்னர் வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் இருக்கனால நம்ம இந்த இடத்த ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்ட், இங்கே ஒரு டோரில் நம்ம வித் டஸ்ட்பின் ஹோல்டரோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வித் டஸ்ட்பினுமே நம்மளே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுவுமே எஸ்எஸ்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பாருங்க. தென் கஸ்டமர் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸ் ரிக்வயர்மெண்ட் கொடுத்தனால ஒரு சின்ன டிசைன் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு யூசேஜ், இந்த கார்னர் இன்கேஸ் அவங்க ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணல அப்படின்னா கார்னர்லாம் டார்க்கர் ஆயிரும்னு சொல்லிட்டு இந்த 2 கார்னர்ல மட்டும் நம்ம ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா 2 பெட்ரூம் இருக்கிற வீடு, 2 BHK. அதில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங் வார்ட்ரோப் நம்ம பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா மார்பிள் ஒயிட் வித் கோல்டு ஃபினிஷில் பண்ணியிருக்கோம். ஸ்லைடிங் வார்ட்ரோப். ஓகேங்களா. வித் சாஃப்ட் க்ளோஸோடு பண்ணியிருக்கோம். இந்த வார்ட்ரோப்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட் சேஃப்டி லாக்கர், 2 ட்ராயர், இதுவுமே நம்ம சாஃப்ட் க்ளோஸில் தான் பண்ணி தந்திருக்கோம். நாப் சின்ன சின்ன டிசைனிங்ஸ் ஹைலைட்ஸ் பண்ணியிருக்கோம். அதே அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு வார்ட்ரோப் செட்டப், ஒரு பிளைன் வாலில் இந்த வார்ட்ரோப் நம்மளே தான் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து கடப்பாக்கள் வச்சிருந்தாங்க ஸ்லைடிங் வார்ட்ரோப்புக்கு, நம்ம இங்கே வந்து பிளைன் வாலில் வந்து வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். உள்ள ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா
மேலே ஹேங்கர் ராடு. இந்த ரேக் ரிமூவபிள். இன்கேஸ் அவங்க ஹேங்கர் யூஸ் பண்ணல அப்படின்னா அது ஒரு ஷெல்ஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ட்ராயர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வித் சாஃப்ட் க்ளோஸோட. வார்ட்ரோபுக்கு லாக் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு சுவிட்ச் போர்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த ஃபுல் வார்ட்ரோப் தான் கஸ்டமர் ரிக்வயர் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட ஐடியாலஜி படி இந்த இந்த கார்னர் ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணோம் அப்படின்னா இந்த சுவிட்ச் ஆக்சஸ் பண்ண ஈஸியாகவும் இருக்கும், லுக் வைஸும் கொஞ்சம் அழகா இருக்கும். இன்னொன்று நீங்கள் திங்ஸும் இங்கே வந்து ஓப்பனில் வச்சுக்கலாங்கிறதுக்காக நம்ம கஸ்டமருக்கு இந்த ஐடியா ரெஃபர் பண்ணோம். அவங்க ரொம்ப பிடிச்சி போய் இந்த ஐடியா அக்செப்ட் பண்ணனால இந்த டிசைன் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வேறு ஃபுல் வார்ட்ரோப் தான் வந்திருக்கும். ஆக்சுவலி கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இடத்துல எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியாது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர்ஸ் தரோம், கால் பண்ணுங்க. என்ன டவுட்னாலும் எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். ஓகேங்களா? தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் மேலே லாஃப்ட் ஃபுல் கவரேஜ் நம்ம பண்ணியிருக்கோம். லாஃப்ட்டுக்கு கூட நம்ம வந்து ஃபுல் எஸ்எஸ் இன்ச்சஸ் தான் யூஸ் பண்ணுறோம், ஸ்க்ரூஸ் முதற்கொண்டு. சில பேர் வந்து மேலே வந்து பவுடர் கோட்டிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, கிச்சனுக்கு மட்டும் தான் எஸ்எஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம ஹேஷ்டேக்கில் அப்படி கிடையாது. கம்ப்ளீட்டாக ஃபுல் டோர் எல்லா இடத்துக்கும், அந்த இடம் தண்ணி படுதோ தண்ணி படலையோ எந்த ஏரியாவாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக எஸ்எஸ் இன்ச்சஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா எஸ்எஸ் வந்து உங்களுக்கு துரு பிடிக்காது. இங்கே இந்த சைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பீச், இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோவிலேயே பாருங்க, எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரு 100 மீட்டர் கூட வராது நமக்கு இங்கே பீச். ஓகேங்களா? இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சால்ட், அந்த உப்பு காற்று சொல்லுவாங்க, அந்த உப்பு காற்று படப்பட எம்எஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து துருப்பிடிக்கும், கம்பல்சரி துருப்பிடிக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம ஹேண்டில்லேருந்து லாக்லேருந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா எஸ்எஸ் வந்து துருப்பிடிக்காது, அதனால தான். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் பெட்ரூம் மேலே பார்க்கலாம். இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து நம்ம கீழே வந்து ஸ்டோரேஜுக்காக ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே ரேக், ரிமூவபிள் ரேக் போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் பைப் ஒர்க் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ரேக் இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரிமூவபிள் பண்ணி தந்திருக்கோம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளைன் வால் தான். இந்த பிளைன் வாலில் இந்த ஷெல்ஃப்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு சோப்பு அந்த மாதிரி திங்ஸ் ஏதாவது இங்கே வச்சுக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி திங்ஸ் இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். ஓகேங்களா? கீழே வந்து நம்ம மார்பிள் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து நம்ம வேற ஃபினிஷிங், பட் கலர் வைஸ் சேம் தான், ரெண்டுமே கோல்டு ஐவரி கலர் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா ட்விங்கிள் ஃபினிஷ்னு சொல்லுவோம். ஹெவி பிவிசியில் ட்விங்கிள். ஹெவி பிவிசியில் மொத்தம் 3 வெரைட்டி இருக்குது. கிச்சனில் மேட் வுட்டு, ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல மார்பிள் ஃபினிஷ், இங்கே ட்விங்கிள் ஃபினிஷ். இந்த 3 ஃபினிஷுமே நம்ம கிட்ட ஹெவி பிவிசியில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா சேம் கிரவுண்ட் ஃப்ளோரில் மாதிரியே தான் ஸ்லைடிங் வார்ட்ரோப், அதே மாதிரி சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸோட. இதுவும் அதே மாதிரி ஸ்லைடிங் சேம். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன பண்ணோமோ அதே தான் இங்கே ஒரு சேஃப்டி லாக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 2 ட்ராயர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுவுமே சாஃப்ட் க்ளோஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து காட் வரனால ஸ்பேஸ் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கிறதுனால இந்த சின்ன ஸ்பேஸில் என்ன ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி தந்திருக்கோம். ஒரு மிரர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சைடில் 4 ரேக்ஸு. தென் இது ட்ராயர் கிடையாது, ட்ராயர் டைப்பில் இருக்கிற ஃப்ளிப் டோர். ஓகேங்களா? உள்ளே வந்து நம்ம ரேக்ஸ் வச்சுக்கலாம். ஒரு 6 இன்ச்சு டெப்த்தில் வந்து நம்மளால ட்ராயர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இங்கே ட்ராயர் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இங்கே ஆஸ் யூஷுவல் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம்லேயும் லாஃப்ட் மேலே நம்ம வெறும் கவரிங் மட்டும் பண்ணி தந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 விண்டோ இருக்குது. இந்த 2 விண்டோவுமே வந்து பீச் வியூ. நம்ம நீங்கள் கன்க்ளூஷனில் பார்ப்பீங்க, இங்கே வந்து பீச் வியூ கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த வியூவோட இங்கே உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு ஃபோல்டிங் டேபிள் வித் புக் ஷெல்ஃப், கிளாஸ் டோர் ப்ரொவைட் பண்ணி ஹைட்ராலிக் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இதுவுமே சாஃப்ட் டோர் தான். சொன்ன மாதிரி இது எல்லாமே எஸ்எஸ் இன்ச்சஸ் வச்சு தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் சேனல்ஸ் எல்லாமே நம்ம இது வந்து நம்ம இந்த வாலில் வந்து பிளைன் வாலில் நம்மளால பண்ண முடியாதுங்கிறதுனால டெப்த் வெளியே எடுத்து ஸ்லைடிங் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கடப்பாக்கம். நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் கோயம்புத்தூர். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இந்த 4 ஸ்டேட் ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த வீட்டோட டெரஸோட வியூ இதுதான். கம்ப்ளீட்டாக பீச் தான். பீச்லேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி எங்களோட சர்வீஸ் உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன்ஸில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். என்ன டவுட்ஸ்னா உங்கள் வீட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் இல்லை பட்ஜெட் வைஸ், ப்ரைஸ் வைஸ் என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம், கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறனால வெளியூரில் சர்வீஸ் பண்ணி தரமாட்டோமோ அப்படின்லாம் நீங்கள் வரி பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் எங்களோட சர்வீஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டி, சூப்பர் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்.
பிவிசி, யூபிவிசி, சூப்பர் ஹெவி எல்லா மெட்டீரியலுமே நம்ம பண்றோம். இந்த வீட்டோட டோட்டல் வீடுமே பாத்தீங்க அப்படின்னா யூபிவிசி நம்ம டிவி யூனிட்டுக்கு மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி கஸ்டமர் ரிக்வயர் பண்ணனால டிவி யூனிட்டுக்கு மட்டும் சூப்பர் ஹெவி ப்ரொவைட் பண்ணிருக்கோம். மற்றபடி கிச்சன், பெட்ரூம்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஹெவி பிவிசில பண்ணி தந்திருக்கோம். ஓகேங்களா? ஒரு 2 BHK வீடு ஒரு 2.5 lakhsல நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல பட்ஜெட்ல நல்ல இன்டீரியர்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஹேஷ்டேக்கை கால் பண்ணுங்க. எப்பவுமே உங்களுக்கான சப்போர்ட் கிடைக்கும். தென் வீடியோஸ் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது இன்டீரியர் ரிக்வயர்மெண்ட்டா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா எங்களோட வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பை.